ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. T20 மேட்ச் அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவுக்கு யுஏஇக்கும். T10 கூட இல்லை, 4.5 ஓவரில் அடிச்சிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி யுஏ இன்னும் நான் கொஞ்சம் நல்லா அடிக்கணும், கொஞ்சம் மேட்ச் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்லாம் நானும் நினச்சேன், நீங்களும் நினச்சிருப்பீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரப்பிங், ஒரு கன்வின்சிங் வின் ஃபார் இந்தியா. உங்கள் இனிஷியல் தாட் சொல்லுங்க, அப்படியே இந்தியாவோட பிளேயிங் லெவன்லேருந்தே சொல்லுங்க, வெதர் தே வென்ட் டு த ரைட் காம்பினேஷன் எல்லாமே சொல்லுங்க பீடா. எனக்கு ரொம்ப ஹாப்பி சஞ்சு சாம்சன் ஆடினது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் சொன்னோம். அவங்க அதுக்கு பதிலாக சிவம் துபே ஆடுவோன்றதை எதிர்பார்த்தோம். தேர் கோயிங் டு யூஸ் ஹிம் as a bowler-னு அதையும் கரெக்டா பண்ணாங்க. இப்போ டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க. அதாவது துபாயில ஒன்னே ஒன்று என்ன சொன்னோம், அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பால் கொஞ்சம் குதிக்கும் அப்படின்னு. இந்த அலிஷான் ஷராஃபும் சரி, முகமது வாசிமும் சரி நல்லா ஆடினாங்க. They batted brilliantly actually. They put a partnership of 26 in 3.4 overs against Hardik Pandya and Bumrah அப்படின்றது. It is not a mean effort at all. இப்ப நம்ம என்ன சொன்னோம் இந்த ப்ரிவியூல, ஏன் நம்ம இதுவே கொடுக்கல எட்ஜ் 87-13 அதுதான் கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் ஏன் கொடுக்கலன்னா தட் இஸ் கோயிங் டு அந்த 87 டிஸ்ரெஸ்பெக்ட் கூட வரல. டிஸ்ரெஸ்பெக்ட் யூஏஇன்றதுனால. சோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூஏஇ என்ன பண்ணோம், ஜெயிக்கலையா நீங்க சொல்ற மாதிரி பரவாயில்ல, ஒரு 130 ரன் அடிச்சுட்டு ஒரு 16 ஓவர் இந்தியாவை நான் ஆட விட்டுருந்தேன்னா எனக்கு அது மாரல் விக்டரி. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூ காட் டு டூ. இப்போ அலிஷான் ஷராஃபு 22 of 17 balls, முகமது வாசிம் கேப்டன் 19 of 22 balls. டீசன்ட் ஸ்டார்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க 47 for 2 8 ஓவர்ல, என்ன பொறுத்த வரைக்கும் 47 for 2 8 ஓவர்ல யூஏஇ ஹேஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் அகேன்ஸ்ட் இந்தியா இஸ் அ டாப் ஸ்டார்ட். அங்கேருந்து நீங்க 57 ரன்னுக்கு நீங்க ஒரு ஒரு கேரக்டரே காட்டாம நீங்க அவுட் ஆறீங்க அப்படின்றதா எனக்கு வருத்தமே ஒழிய. இப்ப இந்தியா வாட் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் தே ஆர் கோயிங் டு கோன்றது ரொம்ப சிம்பிளா போயிருக்கு. தேர் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் சப்கான்டினென்ட் டீம்ஸ். திஸ் இஸ் வாட் தேர் கோயிங் டு டூ. இதுல ஒரே ஒரு வருத்தம் நான் சொல்லக்கூடாது. இப்ப கேட்கறது என்னன்னா, இப்போ அபிஷேக் சர்மா, சுப்மான் கில் இஸ் ஓப்பனிங். போத் ஆஃப் தெம் டிசர்வ் இட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நம்பர் 3 சூரியகுமார் யாதவ் வராரு. இப்ப நம்பர் 4 உங்களுக்கு திலக் வர்மான்னு வச்சுக்கோங்க. இப்ப சஞ்சு சாம்சன் he has all along his success has been batting in top 3 if not opening the batting. இப்ப அவர் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, முட்டெல்லாம் கொடுக்காதீங்க சார்னுவாங்க. முட்டெல்லாம் நான் கொடுக்கல, ஒரு நியாயமா கேட்கிறேன். இப்ப அவர் நம்பர் 5 நம்பர் 6 பினிஷர் ரோல் புதுசா நீங்க கொடுக்குறீங்க. இப்ப நீங்க தான் எனக்கு என்ன சொன்னீங்க, கௌதம் கம்பீர் சாம்சன் கிட்ட நீ 20 டக்கு அடிச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் உன்னை பேக் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு குட் சைன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜித்தேஷ் சர்மா இஸ் அ டெசிக்னேட்டட் நம்பர் 6, சஞ்சு சாம்சன் இஸ் அ டெசிக்னேட்டட் டாப் ஆர்டர். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஜித்தேஷ் சர்மா உட்காந்து வச்சுட்டு சஞ்சு சாம்சன் ஆடணும்னு ஆடுறீங்க. That shows that you got faith in him, which is very good on the players part and the management part. இப்ப ஒருவேளை அவர் நம்பர் 5ல ஃபெயில் ஆனா நீங்க முத்திர குத்த கூடாது. அவர் நம்பர் 5ல ஃபெயில் ஆனா இல்ல இவர் இது இல்லைன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ரெண்டு. பாயிண்ட் நான் சொல்றது கரெக்டா இல்லையா உங்களுக்கு? இப்ப நீங்க எத்தனை முதல் வருஷம் 2008ல இருந்து நீங்க ஐபிஎல் பாக்குறீங்க தானே? நீங்க பாக்குறேன் பீடா. இப்ப இவங்க இதே ஜிம்பாப்வே டூர்ல கெய்க்வாடு நல்லா ஆடிட்டு தான் இருந்தாரு. நான் அதுக்கப்புறம் அவர் 2 டவுன் இறக்கி விட்டாங்க, 4 பேர் போனாங்க, கில், அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால், கெய்க்வாடுன்னு. கண்ணாவினான் ஆர்டரை மாத்தினாங்க. அந்த 2 மேட்ச் அடிக்கல கெய்க்வாட், நம்பர் 4 ஏதோ அப்படியே ஒரு ஸ்குவாட்ல கூட இல்ல. அந்த நிலைமை சஞ்சுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றது பாயிண்ட் ரைட் ஆன் த மணி. ஏன்னா நம்மளோட நோக்கம் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் எதை நியாயமா பேசணுமோ அதை பேசணும்னு. இப்ப அவர் நம்பர் 5ல இப்ப நம்பர் 5ல வராரு, ஒரு 16வது ஓவர் வராரு, ஒரு 24 பால் இருக்கு, பேட்டிங் ஃபர்ஸ்ட். 2 மேட்ச் 2 சுத்து சுத்தி ஒரு 3 பால்ல ஒரு 2 ரன்னு இல்ல 4 பால்ல ஒரு 6 ரன் அடிச்சா இவங்க எல்லாம் எப்படி யோசிப்பாங்கன்னா 2 ஃபெயிலியர்மாங்க. அது நியாயம் கிடையாது. இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் இஸ் பொசிஷன். Even though he gave his opening position to Vaibhav Suryavanshi, he batted at number 3. He's a designated top order. இப்ப நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது ஸ்குவாட் ப்ரிவியூ எடுக்கும் போது முதல்ல நான் மறந்து போய் திலக் வர்மா விட்டேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்க எப்படி நீங்க திலக் வர்மா விடுவீங்க, அவர் இவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு, நீங்க ஐபிஎல் வச்சு பாக்குறீங்கன்னு. ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு ஐ said yeah, திலக் வர்மா வில் பி தேர்னு. இப்ப சஞ்சு சாம்சன் சக்சஸ் T20 ஃபார் இந்தியா இன்டர்நேஷனல்ஸ் என்ன நம்பர்ல ஒரு ஆடி வந்தது நீங்க சொல்லுங்க பாப்போம்.
டாப் ஆர்டர் தான் விராட் பிரிடாமினெட்லி. அண்ட் ஐபிஎல் சக்சஸுமே வந்து அவர் அந்த டாப் ஆர்டர்ல ஆடி தான் அவருக்கு வந்திருக்கு. நம்பர் 5 கீழே எல்லாம் அவர் ஆடவே இல்லையே, மேபி இனிஷியல் டேஸ். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சுப்மான் கில் 650 ரன் அடிச்சு வச்சிருக்காரு ஐபிஎல்ல. he deserved to be there and they wanted him to be all format captain. அது தெரியுது. I'm not criticizing their decisions. Abhishek Sharma is someone we only speak about his consistency, but he walks into the playing 11. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நீங்க இப்ப திலக் வர்மா இஸ் டெசிக்னேட்டட் நம்பர் 3. சரி, திலக் வர்மா வந்து என்ன நம்பர்ல he was successful for India சொல்லுங்க நீங்க. நம்பர் 3 தானே ஆடினார் அவரு, செஞ்சுரி சரி, எல்லாம் அடிச்சாரு. நம்பர் 3 தானே அடிச்சாரு. இப்ப இன்னைக்கு வந்து அந்த மாதிரி க்ளோசிங் ஸ்டேஜஸ்ல பிடா, சூரியகுமார் இன்னைக்கு மேபி அவங்களுக்கு கம்மியான ரன் இல்ல, அதான் ஸ்கை வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் அவங்க லெஃப்ட் ஹேண்ட் அவுட் ஆனா திலக் வர்மா தான் நான் நினைக்கிறேன் பீடா. இப்ப லெஃப்ட் ஹேண்டர் தானே அவுட் ஆனார் அபிஷேக் சர்மா. இன்னைக்கு சூரியகுமார் விட்டுலாம் பீடா. இன்னைக்கு வந்து மேட்ச் அது என்ன 57 ரன் அவுட் ஆயிட்டாங்க. ஸ்கை வந்து ஜாலி பண்ணிட்டு போயிட்டாரு. பட் ஜென்ரலா லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா திலக் வருவாரு, ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா ஸ்கை வருவாரு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப என்னோட வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப நான் வே இட் லுக்ஸ், சரி நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிறோம். 3 and 4 இஸ் கோயிங் டு பி இவங்க ரெண்டு பேரும், திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும். இப்ப உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா ஹஸ் பீன் பேட்டிங் நம்பர் 5. கரெக்டா? நம்பர் 5 நம்பர் கரெக்ட். 6 ஆடிட்டு இருக்காரு. இந்த ஸ்லாட்டுக்கு சிவம் தூபேவும் ஒரு நம்பர் 5 பேட்ஸ்மேன். இப்ப சஞ்சு சாம்சனை நீங்க எங்க இறக்குவீங்க? இப்ப நான் என்னோட கேட்கிற கேள்வி, இந்த நம்பர் 5 ஹர்திக் பாண்டியாவை இறக்குவீங்களா, திலக் வர்மாவை இறக்குவீங்களா, இல்லைன்னா நீங்க வந்து சாரி திலக் வர்மாட்ட சஞ்சு சாம்சன் இறக்குவீங்களா, சிவம் தூபேவை இறக்குவீங்களா? இப்ப நீங்க வந்துட்டு இப்போ இவரை இறக்கி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பர் 5 அஞ்சுதான். நம்பர் 5 சஞ்சு சாம்சனே அவுட் ஆஃப் ஹிஸ் பொசிஷன். ஓகே, ஹர்திக் பாண்டியா பேட்ஸ் அட் நம்பர் 6. அப்ப சிவம் தூபே பினிஷரா நம்பர் 7? இப்ப எல்லாமே உங்களுக்கு இப்ப எல்லா பேட்டிங் ஆர்டருமே இட் இஸ் கெட்டிங் ஜகல்டு ஃபார் நோ ரீசன்ஸ். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த சிச்சுவேஷன்ல இப்ப திலக் வர்மாவை நீங்க மிடில் ஆர்டர் தான் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, ஐ வுட் ராதர் பேட் சஞ்சு சாம்சன் அட் நம்பர் 3. நீங்க அந்த மாதிரி நீங்க ரூட் எடுக்கிறீங்கன்னா சஞ்சு சாம்சன் நம்பர் 3 ஆறிட்டு திலக் வர்மாவையும் இவரையும் யார சூரியகுமார் யாதவையும் நீங்க பேஸ்ட் ஆன் ரெஃப்ரேட் காம்பினேஷன் அடுத்த 2 ஆர்டருக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற நானு. இப்ப அவங்க எப்படி நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டா அந்த எப்படி யோசிக்கிறாங்கன்னா, சிவம் தூபே சீயிங் ஹிம் அஸ் அனதர் ஆல்டர்னேட். அதனாலதான் அவருக்கு இன்னைக்கு போலிங் கொடுத்தாரு, ஒரு விக்கெட்டும் எடுத்தாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். இப்ப யூஏயோட ஆடினீங்க, அதுக்கப்புறம் ஒமானோட ஆட போறீங்க, அது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. ஒமானையும் எக்ஸ்பெக்டட் டு வின் ப்ரிவியூல we are not going to give any edge. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஃபைனலி டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் வென் தேர் பேட்டிங் அவுட் ஆஃப் ஆர்டர் நான் சொல்ல வரேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்ப சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்க என்ன நான் எனக்கு இப்பதான் ஆடுவேன் அப்பதான் ஆடுவேன் நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களான்னு கேக்குறீங்க? இல்ல இல்ல, அது நான் ஃபுல்லா ஒத்துக்கிறேன், மாத்தக்கூடாது. இன்னொன்னு பீடா, அவங்க ரொம்ப ஃப்ளூயிடா வச்சுக்க போறாங்கன்னு தோணுது. ஏன்னா ஓப்பனர்ஸ் மட்டும் பிக்சரா வச்சுட்டு இந்த சிவம் தூபே கூட நம்ம நம்பர் 7 இப்ப நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா 7 வருது. 7 7 தானே வருது பீடா. ஆனா அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து இவங்க ரஷீத் கான் போடுறாங்க, இல்ல நூர் அகமது போடுறாங்கன்னா டேக் டவுன் பண்றதுக்காக சிவம் தூபே அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளூயிடா தான் வச்சிருப்பாங்க எனக்கு தோணுது. அப்ப அந்த முதல்வன் படத்துல கேக்குற மாதிரி கேக்குறேன், ஐயா அந்த ரோலை அக்ஷர் பட்டேல் தானே நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப அவரு நீங்க யோசிக்காமலே சொல்றது நியாயமே இல்லை ஐயா. பேசுங்க ஐயா, ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. லைப்ரரியில ஓடிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் வீடா. ஆனா அவங்க வந்து அப்படி இன்னும் டிஸ்ட்ரக்டிவ் நினைக்கிறாங்களோ இல்லையோ சிவம் துபே. அக்சர் பட்டேல் வந்து அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவா, அவரோட ஒரு டிஸ்ட்ரக்டிவா இருப்பாரோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல. ஏன்னா ஆப்ஷன்ஸ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ், அவங்க அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, when you found success on something which you helped us to win a World Cup, then all of a sudden that person is out of the scene when it comes to batting. There is a good chance he might also lose his confidence as a batsman. The way the currently it stands, someone like Shimam Dubey, who's a designated hitter in the middle overs, right now is slotted at number 7. Now Akshar Patel himself knows where he stands to get a chance to bat. நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் குறைன்னு ஆமா விடா, சொல்லல, பட் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியாது, பார்க்க கூடாதுல்ல நம்ம. அது கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில பிளேயர்ஸ் இப்ப ட்ரைங் டு யூஸ் தேர் ரிசோர்ஸ். இப்ப நானே வந்து ஒரு சில டீம்ஸுக்கு வந்து கோச்சா இருக்காங்கும் போது, ஒரு பிளேயரை திடீர்னு ஓப்பனிங் ஆடு, ஒரு பிளேயரை திடீர்னு நம்பர் 9 ஆடுன்னு நான் சொல்றேன்னா, அவன் ஃபெயில் ஆனான்னா அவன் மேல நான் கள்ள தூக்கி போட மாட்டேன். இப்ப ஒரு பிளேயரை வந்து இப்ப நம்ம குதகேஷ் மூர்த்தியை கரெக்ட். வந்து ஒரு இதுவா இறக்கி விட்டேன். ஓப்பனிங் அன்னைக்கு அடிக்கல ஃபர்ஸ்ட் பால் டக்கு, நானும் உனக்கு பேசுவான்.
இப்ப அந்த ஸ்லோ பிச்சு எனக்கு என்னன்னா, அந்த ஸ்லோ பிச்சில் எனக்கு ஒரு சூசைட் பாம்பரை இறக்கணும், ஒரு லெஃப்ட் ஹேண்டரை. அவர் அடிக்கலன்றதுனால அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் இஸ் பொசிஷன் வேர் இஸ் நாட் போன் டு. ஸோ இப்போ இவங்க எப்படி யோசிக்கணும்னா, when someone is trying to do a job where is doing it which is not at his comfortable way, that should not be counted. இப்போ போலிங் அந்த சூப்பர் டெம்ப்ளேட் அவங்க எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை தூக்கி ஹர்திக் பாண்டியாட்ட கொடுத்தாங்க, விச் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் பும்ரா ஹிட் ஸ்ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் வச்சு ஸ்பின்னா வச்சு சொருகி தள்ளாங்க. அத கிரேட் திங் என்னன்னா, ரியலி டு பி அப்ரிஷியேட்டட். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சுச்சுவேஷன்ல படபடன்னு விக்கெட் விழுந்தோடனே சுவன் துபை கொடுத்தாங்க பாருங்க ஒரு 2 ஓவர். இப்ப விக்கெட் விழுது கடகடன்னு ஒரு 50 ரன்னுக்குள்ள முடிச்சிடலாம் மேட்ச. இப்ப ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ் இப்ப எடுத்துட்டு வரலாம்னு இது பண்ணாம, தே வாண்ட் டு கெட் த மேக்ஸிமம் திங் அவுட் ஆஃப் இட் வேர் சுவன் துபை கேன் ஃபிட் இன் அஸ் ஏ சிக்ஸ்த் bowler. அவங்களுக்கு ஓகே, it cannot be taken too much into consideration against the opposition, but that would have given a confidence from the management, confidence of the player himself that he is going to do a role as a sixth bowler. அது வந்து ஒரு பெரிய இது, கரெக்டான பிளேயிங் லெவல் அது பண்ணாங்க. I'm not going to criticize UAE at all. We are expected to lose, but the matter and how you lose on a big stage, particularly playing against India, million people are watching, ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அவங்க விட்டுட்டாங்களோன்றது என்னோட வருத்தம். ஓகே, மீனா நான் இன்னொரு அப்சர்வ் பண்ணேன், ஐ மே பி ராங், பட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு, சூப்பர். பட் அவருக்கே இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம் பவர் பிளேல. அன்பார்ச்சுனேட்லி ஐ சி இஸ் ரோல் கெட்டிங் டிமினிஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டப்ப நமக்கு நல்லா இருந்துச்சு, பட் இந்த இதுல பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் தான் அவர் போட்டாரு. துபே கொடுத்தது எக்ஸலண்ட், ஐ வில் ஆல்சோ ஃபுல்லி என்டார்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் தட். பட் ஹார்திக் ஆல்சோ நீட்ஸ் டு கெட் மோர் ஓவர்ஸ் அவுட் ஆஃப் இஸ் பெல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஃப் லேட் ஐ சி இஸ் ரோல் வந்து ரொம்ப டிமினிஷ் ஆயிட்டே வருது. இன்னைக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. பேட்டிங்கும் சஞ்சு உள்ள வரனால அவர் இன்னொரு ஸ்டெப் கீழே போறாரு, பெருசா பேட்டிங்கும் கிடைக்க போறது இல்ல. ஸோ ஹார்திக் வந்து இன்னும் கொஞ்சம், அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு த்ரைவ்ஸ் அண்டர் பிரஷர். வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஹி ஷோட் ஹூ ஹி இஸ். பட் அவருக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இந்த டீம்ல அன்பார்ச்சுனேட்லி இப்போதைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தோணுது. பீடா, இது என்னோட அப்சர்வேஷன், ஐ மே பி ராங். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒண்ணு. அடுத்தது பும்ராக்கு நான் வர்றேன். இன்னைக்கு ஓகே 3 ஓவர் அவங்க அழுத்தி விட்டாங்க முன்னாடியே, பட் இந்த அப்ரோச் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பீடா, முன்னாடியே பும்ரா 3 ஓவர் அழுத்தி விட்டா பின்னாடி இதாகும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. பும்ரா வந்து கண்டிப்பா அதை பண்ண மாட்டாங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு இஸ் கம்மிங் பேக் ஆஃப்டர் சம் டைம், ஹி ஹஸ் நாட் பிளேட் கிரிக்கெட். ஸோ யூஏஇயோட தானே அப்படின்னு சொல்லிட்டு he gave him a longer and early 3 overs. ஹர்திக் பாண்டியா, யூ ஆர் ஸ்பாட் ஆன், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. தயவு செஞ்சு எவ்ரி ஒன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். India has got only frontline two seamers on a pitch in Dubai where the fast bowlers will definitely come into effect in the first 4 overs only predominantly. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா மிடில் ஓவர்ஸ்ல போலிங்கே போட முடியாது. they have cluttered their team with spinners போது மிடில் ஓவர்ஸ்ல அவர் போலிங்கே போட முடியாது. 2 ஃபேஸ்ல தான் அவர் போலிங் போட முடியும். ஒன்னு பவர் பிளேல போட முடியும், இன்னொன்னு டெத் ஓவர்ஸ்ல போட முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ஸோ பவர் பிளேல ஒரு இன்வேரியபிளி திஸ் வுட் ஹவ் பீன் த ஐடியல் பிராக்டிஸ் ஃபார் ஹிம் டு போல் அட்லீஸ்ட் 2 overs இன் பவர் பிளே. நீங்க சொல்ற மாதிரி ஒமானோட அவங்க என்ன, இப்ப நீங்க ஒரு பாகிஸ்தான் டீமோட ஆடுறீங்க, இப்ப பால் சருக்கு குறுக்குன்னு எங்க போகுது, நீங்க தேர்ட் சீமரா சிவம் பவர் பிளேல கொடுப்பீங்களா நீங்க பாகிஸ்தானோட, இல்ல ஸ்ரீலங்காவோட, ஆப்கானிஸ்தானோட? when you have got top 3 batters, Pakistan top 3 is also good, which we reflected. Also top 3 of Sri Lanka, also top 3 of Afghanistan. Depth தான் உங்களுக்கு இல்லையே ஒழிய top 3 நல்லா இருக்கு உனக்கு போது. What you have got to do when you get into clutch situation in super fourths and finals, you have to expose Hardik Pandya early on. And this could have been the better practice. Rightly you pointed out, rightly you observed. பும்ரால நீங்க தூக்கத்துல இருந்து எழுப்பி போலிங் போட சொன்னாலும் அவர் போட்டுருவாரு. அவருக்குலாம் மேட்ச் பிராக்டிஸ்லாம் தேவையே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்கணும், they should have given this 3 overs to ஹர்திக் பாண்டியா rather than பும்ரா. ஸோ அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் அடுத்த மேட்ச் ஆகுது ஹர்திக் பாண்டியா கொடுக்கணும். இப்ப இன்னொன்னு சொல்லுங்க, பாகிஸ்தான் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின், ஸ்ரீலங்கா குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின், ஆப்கானிஸ்தான் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். இப்ப நீங்க பவர் பிளேக்கு அப்புறம் predominantly ஒரு ஸ்பின் bowling attack, you have to use spinners, that is okay, but you have to bowl at least 4 overs of seam that has to come from ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. அப்படிங்கும் போது நீங்க சொன்ன அப்சர்வேஷன் கரெக்டா, ஹர்திக் பும்ரா போலிங் ஹர்திக் பாண்டியா போலிங் போட்டே இருக்கணும். இன்னொன்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா ரைட்லி பாயிண்டட் அவுட், அவரோட ரோல் கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே தழிஞ்சிட்டே போறது. இப்ப சஞ்சு சாம்சன் தான் நம்பர் 5 ஆடுவாரு, அதை இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. there is no second thoughts about that. So Hardik Pandya is going to bat at number 6. There is a chance that that point of time they got a left arm spinner or leg spinner bowling. There is a good chance Dubey is going to bat 6 and Hardik Pandya is going to push down to 7. அப்படிங்கும் போது சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க எப்படி யோசிப்பீங்க, நான் தனிக்காட்டு ராஜா மாதிரி இருந்தா, நான் கேப்டனா இருந்த இந்தியன் டீமுக்கு
போலிங் கொஞ்சம் இறங்கி வருது, பேட்டிங் கொஞ்சம் இறங்கி வருது அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு வரக்கூடாது. So that is the kind of a man management skills you have to do, which you really pointed out the player feeling that my importance on the team is going down, but definitely not the case. It's a role clarity. இருந்தாலும் when you have a chance to give more opportunity, that has to be done. Very right observation. ஸோ அதான் பீடா, அதர்வைஸ் கன்வின்சிங் வின் தான். அடுத்தது ஒமானோட ஐ டோன்ட் சி இது. இந்த மேட்சை பத்தி என்ன பீடா சொல்றது, ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாங்க 4.5 ஓவர்ல. ஸோ வி ஹேட் டு சி வாட் எவர் இது. நீங்க அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் ஃபைனல் தாட் சொல்றதுக்கு முன்னாடி. when you are playing against UAE, the challenge is more when you bat first in the first 4 or 5 overs in the C momentனா நீங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுப்பீங்களா இல்ல டாஸ் வின் பண்ணி bowling போடுவீங்களா? அதுதான் நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ணோமே, ஈஸியான ஆப்ஷன் டாஸ் வின் பண்ணி இந்த மாதிரி இந்த டீம் எல்லாம் வந்து போலிங் போட்டா தானே அதை ஈஸியான சேஸ் நாட் அவுட்டா வெளியே வந்துருவாங்க, மேட்சும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அந்த அந்த கணக்கு தானே பீடா. நீங்க இதுல என்ன ஆப்வியஸா இழக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். 20 ஓவர் நீங்க ஆடினீங்கன்னா ஒரு 5 பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆடி இருப்பான். மினிமம் ஒரு 5 பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆடி இருப்பான். ஏன்னா டப்பு டிப்புன்னு அடிக்க போயிருப்பாங்க. சஞ்சு சாம்சன் நம்பர் 5ல என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு 215 அடிச்சிருந்தாங்கன்னா UAE would have batted differently. They would have also batted 20 overs for 128. 20 ஓவர் போடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். You would have got a better challenge out of this game. If you want to take this game as much as it is in the magnitude of Pakistan, Sri Lanka, ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்னா இப்ப நீங்க என்ன இது பண்ணீங்க, 4 ஓவர்ல மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டீங்க. வாட் இஸ் த பேட்டிங் பிராக்டிஸ் இந்தியா காட்? இவர் 16 பால் ஆனார் அபிஷேக் சர்மா, 9 பால் சுப்மான் கில், 2 பால் சூரியகுமார் யாதவ். வாட் டிட் யூ கெயின் அவுட் ஆஃப் இட்? யுவர் bowlers are expected to do the workload. நீங்க அதுவும் 13 ஓவர்ல முடிச்சிட்டீங்க, 7 ஓவர் போடல. உங்களுக்கு தூபே மாதிரி ஒரு ஆள் 4 ஓவர் கொடுக்க சான்ஸ் இருக்கு, ஹர்திக் பாண்டியா டெத்துல கொடுக்க சான்ஸ் இருக்கு, மத்த எல்லா ஸ்பின்னர்ஸும் எப்படி போட்டிருக்கலாம் நீங்க பாத்துருக்கலாம். அதை பண்ணாம டாஸ் வின் பண்ணி you know that there is a distinct advantage bowling first in particularly in this pitching போது you should have batted first to make sure that every one of them get enough match practice. அதை விட்டுட்டாங்கன்றது என்னோட கருத்து. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பேடா ஜெயிச்சுட்டாங்க நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் குறை சொல்ல, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ how to see further of winning the trophy, what needs to be done in workload management நான் சொல்றேன். இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல you are rubbishing what I'm saying? இல்ல கரெக்ட் பீடா. இது ஜெயிச்சிட்டாங்க, சூப்பர், அவர் அவ்வளவு அடிச்சிட்டாரு, 4 ஓவர்ல அடிச்சிட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் an obvious fact. அது UAE மாதிரி ஒரு டீம், ஓகே தட்ஸ் ஃபைன், cannot read too much into that. பட் அட் த சேம் டைம் இன்னும் எங்கெல்லாம் ஏரியா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதா புத்திசாலித்தனம். அதுதான் ஐ திங்க் we are discussing. ஸோ அதை பத்தி ஒன்றும் இல்லை பீடா. ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச் பத்தி நம்ம ஐ திங்க் இவ்வளவுதான் நினைக்கிறேன். அதான் இப்போ whatever it is, a win is a win and it's a massive win, it's a crushing win. Every team is an international team. UAE கூட ஜெயிச்சிட்டாங்க. UAE is yet to compete. They have earned their rights to be part of Asia Cup. அப்படிங்கும் போது அவங்களை இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்கன்னா இட்ஸ் a good sign actually. என்னோட இதுபடி பாத்தீங்கன்னா இப்ப ஒமான் அப்படி இப்ப ஒமான் டாஸ் பண்ணி அவங்க பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா that is a different story. In next game, India wins the toss. India has to bat first. India has to see a different combination, the changed order, to see everyone, what they are capable of, even though that is not the opponents who are going to play in the Super 4 or in the final. At least to the situation in the batting lineup settle ஆகுதா, bowling lineup settle ஆகுதா, தூபேக்கு more overs, பாண்டியாக்கு more overs, நீங்க சொன்ன மாதிரி அதை பண்றாங்களான்னு பார்ப்போம். Anyway, it is a very good win for India. We will come back and do the match preview of India versus Oman with your very own Octopus. Until then, thanks a lot and bye-bye.